guys, welcome to Original Crafts. It's me Chitrapriya. இந்த வீடியோல நம்ம அழகான ஒரு லோட்டஸ் பெண்டன்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு மண்ணை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி இந்த மாதிரி தட்டி ஒரே ஷேப்புக்கு வந்து இந்த மாதிரி கட்டை வச்சு ஸ்மூத் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு லோட்டஸ் ஷேப்பில் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணி அது மேலே வச்சு இப்படி மண்ணை கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறது நல்லா இருக்கனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா பீஸையும் அதே மாதிரி பொறுமையாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பெண்டன்ட்டில் வந்து ஃபினிஷிங் தான் முக்கியம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த ஷேப் வந்து அழகாக வரும். அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அது மேலே இந்த பேப்பரை நான் எடுத்துட்டேன். அது மேலே இந்த பேப்பர் எடுத்துகிட்டு அதை ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஐபின் வச்சுட்டு சைடெல்லாம் லைன் போட்டுக்கோங்க. ஏன் அந்த லைன் போட்டோன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த லோட்டஸோட இம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக விழுகும். அதே மாதிரி நீங்களும் வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அது மறக்காமல் வந்து நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது ஒரு குழி மாதிரி விழுகாமல் இருக்கும். எதுக்காக நம்ம இது சொல்கிறோன்னா, இல்லாட்டி நம்ம உத்து பார்த்தா அப்படி அந்த ஒரு மாதிரி பிசுறாக தெரியும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும். இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு சின்னதாக விநாயகர் ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோல்டு வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மோல்டில் வந்து விநாயகர் வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு கீ செயினில் இருந்த விநாயகர் தான். உங்ககிட்ட வந்து ஒரு லக்ஷ்மியோ இல்லை வேறு எந்த மாதிரி டிசைனில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இந்த ஷீட் வச்சு அந்த கார்னர்ஸ் மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பின்னாடி வந்து நல்லா குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தாமரையில் ஒட்ட போகிறதுக்காக தான். இப்படி அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா வந்துட்டு அந்த தாமரையில் ஒட்டிடுங்க. உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் விநாயகர் இருந்துச்சுன்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தாமரை எடுத்துக்கோங்க. அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து யூபின் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பீட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கார்னர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துலலாம் ஹேங்கிங் பீட்ஸ் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துலலாம் ஹேங்கிங் பீட்ஸ் போட்டுக்கோங்க. நான் பாருங்கள், இந்த கார்னர் அந்த கார்னர் அப்புறம் கீழே இருக்க அந்த 4 பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கும் அதுக்கு மட்டும் தான் ஹேங்கிங் பீட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஐபின் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைட் பார்த்த மாதிரி வைக்கலாம், இல்லை சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கம்பி தானே போட போகிறோம், அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டன் முடிச்சிச்சு. இயரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இயரிங்கும் அதே மாதிரி அந்த விநாயகர் அதே மோல்டு எடுத்திருக்கேன். அதே மோல்டு எடுத்துகிட்டு மண்ணை ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மோல்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பிணைய சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா பிசையாமல் வந்துட்டு ஜுவல்லரி பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து காயும் போது வந்து விரிசல் விடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டாக உடஞ்சிரும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைல்ஸ் அப்படியே ஒட்டும்போது அதுலேயே ஒட்டிடுச்சு. மேலே இருக்க மோல்டு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷீட்ஸ் வச்சு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில், ஒருவேளை நீங்கள் சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷீட் வச்சுலாம் கட் பண்ணி எடுக்க வேணாம், அப்படியே வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 ஐபினை கனெக்ட் பண்ணிட்டு அதில் சென்டராக பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடும் தெரியக்கூடாது, பேக் சைடும் தெரியக்கூடாது. அதனால் பார்த்து வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு அதை வந்து நூல் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்கான ஜிமிக்கிக்காக தான். ஜிமிக்கி வந்து உங்ககிட்ட ஜிமிக்கி மோல்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் வந்து கத்தி வச்சு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். எதுக்காக நான் இந்த மாதிரி லைன் போடுறேன்னா, அந்த மாதிரி ஒரு கிராஸ் டிசைனுக்கு இந்த மாதிரி ஹாஃபில் வந்து ஒரு ரவுண்ட் லைன் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இதில் வந்து ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கான ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு டிசைன் வரும். அதுக்காக தான். நீங்களும் அதே மாதிரி வந்து அந்த எக்ஸ் மாதிரி டிசைன் வேணும்னா அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி ஒரு சைடாக வந்து நான் போடுறேன். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு பக்கம் சாஞ்ச மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா போட்டுட்டு மேலே வந்து நம்ம வேறு டிசைன்ஸ் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு ரவுண்ட் ஷேப் வச்சு கட் பண்ணிட்டு அதில் வந்து நான் சின்னதாக இந்த ஃபெவிக்விக்கோட மூடி இருக்குல்ல, அதை வச்சு இந்த சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு டிசைன் கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டூல்ஸ் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் இதுக்குன்னே டூல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்கெட்ச் மூடி கொடுத்து ரவுண்டு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இது உங்கள் இஷ்டம் தான். உங்கள்கிட்ட எந்த மாதிரி மூடி இருக்குது அதை வச்சு நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜிமிக்கியில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் ஃபுல்லாக லாலிபாப் பீட் கீழே கொடுத்துட்டேன். அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரெண்டுத்துலேயும் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் 5 நிமிஷம் ட்ரை பண்ணுறேன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த ஜிமிக்கி வந்து காஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த ஐபின் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆஃப் ஐபின் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா உள்ளே போகிற அளவுக்கு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம பேக் பண்ணி முடிச்சாச்சு. பேக் பண்ணது வந்து இப்போ நான் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படி சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் வந்து லைட்டாக ஒயிட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்கை ப்ளூ கலரை வந்து வெறும் இந்த தாமரைக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த லைன்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் இருக்க மாதிரி தெரியாது. அதுக்காக அந்த லைனுக்குள்ளே போகாமல் அந்த கேப்புக்குள்ளெல்லாம் போகாமல் சைடில் மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உங்கள் இஷ்டம் தான். 2 கோட்டிங்ஸ் வேணாலும் அடிக்கலாம், இல்லை சிங்கிள் கோட்டிங் இருந்தாலும் போதுனாலும் விட்டுறலாம். இந்த மாதிரி கேப் எதுவும் இல்லாமல் நல்லா பார்த்து அடிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கும்போது உங்களுக்கு லைனாக வருது, சரியாக பெயிண்டிங் ஃபினிஷிங்கே வர மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா அது காரணம் வந்து ஃபஸ்ட்டு காரணம் ப்ரஷ்ஷு தான். ஏன்னா ஒரு ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது
உடனே வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கோல்டு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். கோல்டு பெயிண்ட் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் பீட்ஸ் கிடச்சிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி விநாயகருக்கும் இந்த கோல்டு பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தோணுச்சுன்னா பிளாக்கில் வந்து ரெட் கலர் டிசைன் போட்டால் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். என்னோடது விநாயகர் சின்னதாக இருக்கனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வெயிலில் காட்டுற பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி நான் கோல்டு மட்டும் கொடுத்துருக்கனால உங்களுக்கும் இதே மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் வந்து பால்ஸ் உருட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பேக் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நான் கோல்டு பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டு பெயிண்ட் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக எனக்கு தெரியுது அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக இது கூட பிளாக் சேர்த்துருக்கேன். பிளாக் சேர்த்தும் போது வந்து எனக்கு எப்படின்னா ஒரு மாதிரி ஆன்டிக் கோல்டு மாதிரி கிடச்சிது. நீங்களும் இதே மெத்தட் பிடிச்சிருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் கீர் லாக் போட்டு அதை டைட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம எப்போ கோர்ப்போம் அதே மாதிரி தான் நான் கோர்க்க போகிறேன். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 15 கிட்ட வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அதை விட லென்த் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நம்ம லென்த்தை பொறுத்து எவ்வளோ வேணாலும் கூட குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து கீர் லாக் அங்கே போட்டு டைட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டு டைட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக வந்துட்டு போட்டுக்கலாம். இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பீட் சின்னதாகவும் இன்னொரு பீட் பெருசாகவும் போடலாம். இல்லை வந்து ஒரு பீட் வந்து ப்ளூ கலர் இன்னொரு பீட் கோல்டு கலர் அந்த மாதிரி கூட போடலாம். நான் வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கோல்டன் கலர் மட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டான மாதிரியும், அதே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஏன்னா இது வந்து அந்த ட்ரெஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலர் சைக்காலஜி மாதிரி தான். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேக் ரோப் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். அதை பார்க்கலைன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ரிங்ஸ் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இல்லை ரிங்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியே வந்துட்டு வேணாலும் இல்லை நூல் போட்டு கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், கம்மலுக்கும் வந்து அதே மாதிரி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.